Right, okay. So we can start the session. All settled down now. பேசலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். டுடேஸ் அஜந்தா இஸ் என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம இதுவரை பார்த்த ரெண்டு செஷனோட டாபிக் இருக்குல்ல, அதோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? ஸோ சேம் தியரட்டிக்கல் பேஸ் அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியக்கூடிய ஒரு விஷயம். சேம் சிம்பிளாக நம்ம லாஸ்ட்டாக ஒரு அவுட்புட் பார்த்துட்டு முடிஞ்சிடணும். நினைக்கலாம் ஒரு 3 to 4 days செஷன் வந்துட்டு இப்படியே தான் சொல்கிறீங்க, ஒன்றும் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதா அப்படின்னா, இல்லை, நம்ம இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? கவர் பண்ணதையும் நம்ம ஓரளவுக்கு அந்த டோம் ரிலேட்டடாக என்ன கான்செப்ட் ரிலேட் ஆகி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் அந்த நோடு இதெல்லாம் திரும்ப திரும்ப கேரி ஆகி பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இது எவ்வளோ நாள் போகணும்னு கேட்டால் ஒரு 2 to 3 days. ஐ தாட் இதுக்கு அடுத்து இன்னும் 2 செஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, பார்த்தே சொல்லிடுறேன். எஸ், இதுக்கடுத்து ஒரே ஒரு செஷன் மட்டும் நம்ம பார்த்ததே பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது விச் இஸ் ஃபங்க்ஷன் ரிலேட்டடால ஒரு டாபிக் மட்டும் வரும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனை வச்சு இன்னும் ஏன்னா நான் ரியாக்டாக ஃபங்க்ஷன் படிக்கும் போதே சொல்லியிருந்தேன், எனக்கு நீ புதுசாக இருக்க, திடீர்னு மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் ரியாக்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ரொம்ப தரவாயிடும் தான் சொல்லியிருந்தேன். அது எப்போ ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரியாக்ட்குள்ளே போகும்போது அது முடிக்கும் போது, லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஓவராலாக முடியும் போது அந்த ஹையர் எண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு கான்செப்ட் அதை மட்டும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். மீதி ஒரு 3 கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நாளைக்கு பார்க்க போகிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்த்தது. நாளைக்கு பார்க்க போகிறது தான் நம்ம இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ரிலேட் பண்ணுற ஒரு கான்செப்டாகவும் இருக்கும். ரைட்டா? சரி, ரைட், ஓகே. ஸோ டுடே செஷனுக்குள்ளே போகிறேன். கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஷன் பார்ட் தான். எப்படி ரிலேட் ஆகி வருதுங்கிறத பார்க்கலாம். டோம் கலெக்ஷன், a way to group together related HTML elements. They are read-only and can be accessed using the properties of DOM only, such as document object or DOM node. ஸோ நோடை வச்சும் நீ ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணலாம். இல்லை டோம் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி நேற்று நோடு வச்சு எப்படி அப்பன் பண்ணோம், அதுக்கப்புறம் எப்படி எடுத்தோம், வெளியே எடுத்தோம், ரிமூவ் பண்ணோன்றத பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு டோம் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா HTML-ஓட ரிலேட் பண்ணி ஒரு கான்செப்டை பண்ணணும். எல்லாமே அப்படிதான், நோடும் HTML-ஓட தான் ரிலேட் ஆகும். டோம் விச் இஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி அதுவும் HTML-ஓட ரிலேட் ஆகும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பை த்ரூவா இதோட கண்டினியூஷன் மாதிரி அதுவும் ரிலேட் பண்ணி வரும். எங்கே அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீடபிள் கான்செப்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு, என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுங்கிறத பார்க்கலாம். There are many different types of DOM connections, including HTML collection object is an array like list of HTML element. உன்னோட HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அரேயாவே நீ கன்சிடர் பண்ணலாம். அரேனா என்ன, நம்ம ஒவ்வொரு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி வச்சு அது 0 1 அப்படின்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கொண்டு வருது. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எலமெண்ட் நீ HTML டேக்ல யூஸ் பண்ணியிருக்க. ஓகேவா? ஸோ 5 எலமெண்ட் என்னலாம் அப்படின்னா ஒரு 3 P டேக், ஒரு 2 H1 டேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 5 எலமெண்ட்டை நீ எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா ஒரு H1 H2 H3 P டேக், ஒவ்வொரு டேக்கையும் நீ கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு தான் லிஸ்ட்டாக உன்னோட அரே லிஸ்ட்டுக்குள்ள போட்டு 0 1 2 3 அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நீ இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0 அப்படின்னு எடுத்துட்டா H1 டேக் வரும், இல்லை இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 3 அப்படின்னு எடுத்துட்டா P டேக் வரும். உன்னோட சாய்ஸில் HTML ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படி அரே லிஸ்ட் வச்சு. அரே லிஸ்ட் எங்கே பார்த்தோம், நம்ம வர பைத்தான்ஸாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம். சேம் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் உண்டு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி. Next, the node list object is a list of nodes extracted from a document. Okay. ஸோ நோட் லிஸ்ட்டை வச்சும் உன்னோட கலெக்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தா தான் புரியும். பட் ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் சொன்ன மாதிரி அதான் அறையை வச்சு எடுக்கிறது. And that the form element collections in HTML DOM is used to set or return the collection of all input elements inside a form element. உன்னோட ஃபார்ம் எலமெண்ட்ல டாமை ஈஸியாக செட் பண்ணிட்டு அதை ரிட்டர்னும் பண்ணிக்கலாம் இன்புட் மூலியமா. அது எப்படின்னா ரியாக்டுக்குள்ள வரும். லைக் ஒரு மாதிரி நீ டைப் பண்ணுற வேல்யூ வந்துக்கிட்டு ஈஸியாக ஒரு டாம் மூலியமாக நீ ரிலேட் பண்ணி எடுத்துடலாம். அது அந்த கான்செப்டில் வரும். ஸோ அதையுமே நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தா புரியும்.
An HTML DOM forms collection is used for retaining all the form elements that are present inside the HTML document as a collection. ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட டோம்ல இருக்கிற HTML எல்லாமே ஈஸியா ரிட்டர்ன் பண்ணி ஒவ்வொரு ஃபார்முக்கு கரெக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 5-6 ஃபார்ம் வச்சிருக்கேன்னு வையன், அதுல ஈஸியா ரிலேட் பண்ணி உள்ள அசைன் ஆயிக்கும். அதுவும் நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். கைஸ் 1 minute. ஓகே ரைட். ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி லேட் ஆயிட்டு. ஓகே சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நீங்க ரொம்ப ப்ரெஷர் ஆயிக்கானா, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கலெக்ஷன் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரிய வரும். தியரிட்டிக்கலாக சொல்லும் போது சரி ஏதோ சொல்றாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அது தாண்டி புரியல அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? புரியாம இருக்காது, கெஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே, DOM collections can be used to perform a variety of tasks such as traversing the DOM, adding, removing or modifying elements. ஸோ இந்த டாம் கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு டிராவல்சிங் ஒரு விஷயத்த மாற்றி வைக்கலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அண்ட் தென் மாடிஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் சேஞ்சிங் த ஸ்டைலையும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் வச்சு சிஎஸ்எல். அண்ட் ரெஸ்பாண்டிங் டு யூசர் ஈவெண்ட்ஸ். யூசர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ரியாக்ட்குள்ளே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஐபி அட்ரஸை மட்டும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் எடுத்துக்கோ. நான் இந்த வேர்டுக்கு உண்டான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப தேவைப்படும் ஜாவாஸ்கிரிப்ட் முடியும் போதும் சரி, ரியாக்ட்குள்ளே போகும்போதும் சரி. ரைட்டா? என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நீ போயிட்டு ஒரு பாட்டு நேமை டைப் பண்ற. ஓகேவா? அந்த பாட்டு நேமு அப்படியே நீ அனுப்பின பேரோட போகாது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆயிருக்கும், ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒருத்தரா இருப்பாங்க, அவர் ஹெட் மாதிரி. அவரு தான் போய் பேக் எண்டுக்கு போவார். நான் சொல்லியிருக்கோம்ல, பேக் எண்ட்ல போய் ஒரு டேட்டா பேஸுங்கிற பெட்டியில் தேடி அதை எடுத்துட்டு வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பீடை பொறுத்து ஸ்பீடாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கரெக்டா? அப்போ என்ன அப்படின்னா, அந்த பேரை நீ அனுப்பும் போது ஒருத்தன் கூட போறான் பத்தியா, அதுக்கு பேரு தான் ஈவன் யூசர் ஈவன் விச் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேவா? நீ இப்போ வேற ஏதோ பேர்ல வேற ஏதாவது படம் பேரோ வேற ஏதோ சாங் பேரோ அனுப்புற அப்படின்னா வேற ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகி வேற ஒரு வேல்யூவா இன்சர்ட் பண்ணி பேக் எண்டுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஒரு ஐடி மாதிரி அதுக்கும் ஜென்ரேட் ஆகி போகும். நீங்களே பார்த்துருக்கீங்களா, நம்ம ஸ்கூலுக்கு போறோம்னா நம்ம பேரு தான் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை குறிக்குங்கிறது நம்ம அர்த்தமா எடுத்துக்கணும். ஆனால் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஐடி, ஏதாவது நம்ம காலேஜஸ்லயும் சரி ஏதாவது ஒரு நேமை வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் அது அனுப்பும் போது நம்மளுக்கு பின்னாடி எப்படி ஒரு ரிஜிஸ்டர் நேம் இல்லை ஏதோ ஒரு ஏஆர்பி நம்பர் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஜென்ரேட் ஆகிருக்கோ, அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு வார்த்தைகளுக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு ஜென்ரேட் ஆகி தான் பேக் எண்டுக்கு போகும். ஓகேவா? நீ இன்புட்ல டைப் பண்றது. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த யூசர் ஈவெண்ட்டை ரெஸ்பாண்ட், அதை நீ வாங்கி வச்சுக்கிறதுக்கும் இந்த டாம் ஹெல்ப் பண்ணும், லைக் கொண்டு போய் அனுப்புறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட இந்த இந்த வார்த்தையோட. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இது யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா அதெல்லாம் ஃபியூச்சரிஸ்ட் நம்ம படிக்க போற கான்செப்ட் தேவைப்படும், அதனால கேட்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் தானே?
சூப்பர். செகண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதுதான். சூப்பர். சரிண்ணா, எனக்கு டவுட் இல்லை, எனக்கு திரும்ப புரியல, திரும்ப சொல்லணும்னாலும் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம வரப்போகிற பிபிடி ஸ்லைட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த யூசர் ஈவெண்ட்டுங்கிறது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அன்றைக்கி இடையில சொல்லி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் HTML collection object. An HTML collection object is an array like data. ஸோ இந்த அரே நான் சொன்னோம்ல, ஒவ்வொரு அரையை நீங்கள் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறது of HTML elements when you use the get element by tag name. ஸோ அந்த டேக் நேம் நீ வாங்கிட்ட அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடில் 5 லைன் டெக்ஸ்ட் எழுதிரு, ஓகேவா? 5 லைனில் மொதல் 4 லைன் வந்து பி டேகு, 5வது லைனில் வந்துட்டு ஏதோ ஏ டேகோ சம்திங் டேபிள் மாதிரி ஏதோ வச்சுருக்கேன். இப்போ மொதல் 4 லைனோட டேக் வரிசையாக இருக்குது அப்படின்னா நீ அதை ஃபுல்லாகவே ஒரு லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த கெட் எலமெண்ட் பை டேக் நேம் மூலமா. மெத்தட் டு ஆக்சஸ் DOM elements, it returns an HTML collection object. அந்த அரே லிஸ்ட் மாதிரி அதை கன்சிடர் பண்ணிட்டு உனக்கு ஒவ்வொரு வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும். விச் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு போட்ட அப்படின்னா 0ல இருக்கிற பி டேக் யாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா? ஓகே, 3வது ஸ்லைடில் வருது, பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த சேம் ஆஸ் அன் அரே பட் நாட் அன் அரே. You can traverse the HTML collection and access each element through the index. ஸோ புரியுதா? லிஸ்ட்னாலே அரே லிஸ்ட்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு HTML எலமெண்ட்டையும் நம்ம இண்டெக்ஸா 5 லைன் கோடு இருக்குன்னா 5மே நீ ஒரு லிஸ்டா அரேக்குள்ள வச்சு ஒவ்வொரு லைன் கோட ஒவ்வொரு அரையா நீ கன்சிடர் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் யூ கேன் யூஸ் த பாப் புஷ் எக்ஸ்ட்ரா மெத்தட் வித் HTML எலமெண்ட். ஸோ பாப்பு புஷ் சம்திங் நிறைய இருக்கு. அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸை வச்சு மெத்தடை வச்சு HTML கலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் given below written தான் HTML element. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா, லென்த் ஐட்டம், நேம் ஐட்டம். இங்கே நல்லா நோட் பண்ணி பாரு. பட் யூ கேன் யூஸ் பாப் அண்ட் புஷ். பாப் அண்ட் புஷ் வந்துட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். லைக் இந்த பாப்னா எடுக்கிறது, புஷ்னா தள்ளி அந்த சைடு போடு, அந்த மாதிரி சொல்லுவேன். 2 மெத்தடில் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி வரும். பட் நான் இதை பற்றி பேச வரல, இருக்கிற மெத்தடை பார்க்கலாம். ஏன்னா டோமுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ரன் ஆகும். பாப் புஷ் அவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைங்க. மேபி எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்ன மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்கன்னா லென்த் ஐட்டம், நேம்டு ஐட்டம். லென்த்துங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கேருந்து எவ்வளோ லென்த் இருக்குது, மொத்தமாக ஒரு லிஸ்ட் அறையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ get a count of HTML elements in the collection. Item, get elements from the specific index. ஸோ கரெக்டாக அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கூப்பிட்டு இந்த லைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது அந்த ஐட்டம்ங்கிற ப்ராப்பர்ட்டி மெத்தட் மூலமா எடுத்துக்கலாம். To get the HTML element using this ID from the given collection. So name item. Sometimes நம்ம இந்த ஒரு பி டேக்கு ஐடி வச்சிருப்போம். அந்த ஐடி மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படி. இதையும் நேம், அதுக்கு ஒரு பேரை கூப்பிட்டு நீ கால் பண்ணணும். ஐட்டமாக தான் கூப்பிடுவேன் இண்டெக்ஸ் வேல்யூ. ஒரு சில இண்டெக்ஸ்க்கு பேர் இருக்கும், அந்த பேரை சொல்லி நீ கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட். ஓகேவா? ரைட், இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது புரியல அப்படின்னா நீங்க திரும்ப கேளுங்க. புரிஞ்சுதுன்னா ஓகே ரைட்டா? ஸோ இங்கே சிம்பிளாக பார்த்தா அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் HTML ஹலோ வேர்ட், ஹலோ நார்வே, த இன்னர் HTML ஆஃப் த செகண்ட் பேராகிராஃப் ஹலோ நார்வே அப்படிங்கிறது சும்மா டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாமே டெக்ஸ்ட்டாக தான் ஒன்றும் புதுசாக இல்லை அவுட்புட். அப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 3 டேக் H2 பி டேக் ஜாவாஸ்கிரிப்ட் HTML ஹலோ வேர்ல்ட், ஹலோ நார்வே, இந்த 3மே இருக்கு. ஒன்று ஒரு பி டேக் வந்து சிம்பிளாக இருக்கும். நீ நல்லா நோட் பண்ணிடலாம். ஒரு எம்டியா ஒரு பி டேகை வச்சு உனக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னாலே அது மேக்ஸிமம் டு த பாயிண்ட் டோம் ரிலேட்டடாக தான் இருக்கும். 90% பண்ணிப்போம். அங்கே நீ நோடை வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷனே வரும். நோடுனா என்ன, நம்ம இதை கிரியேட் பண்ணி லைக் ஏதாவது ஆட் பண்ணி அப் அண்ட் டாட் சைல்டு பேரண்ட்டை வச்சு நீ பேச வேண்டிய அர்த்தம் இங்கே வராது. ஓகேவா? விச் மீன்ஸ் இந்த மாதிரி லைன் வந்துட்டுனா ஐடியை வச்சு ஒரு எம்டி ரோ வந்துட்டுனாலே இது டோமுக்கு ரிலேட்டட் உள்ள கான்செப்ட் தான். இன்கேஸ் இது இந்த லைனே இல்லாமல் உனக்கு ஏதோ ஒன்று செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோடு வச்சு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நோடு தான் கொஞ்சம் வந்து குழப்பக்கூடிய ஒரு கான்செப்டாக வரும். அதுக்குன்னு போட்டு உங்களை பயமுறுத்தலை. ஆனால் அது ஒரு டோம் ஈஸியாக இருக்கும், அது வந்து குழப்பம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க எல்லாரும். ரைட்டா? சரி, இப்போ ஒரு எம்டி ஒரு பி டேக் இருக்கு. இப்போ ஸ்கிரிப்டை பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் மை கலெக்ஷன் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம். ஸோ டேக்னா என்ன, ஒவ்வொரு எலமெண்ட்டோட டேகை சொல்றது தான் அர்த்தம். எந்த டேகை வாங்கியிருக்கேன்? பி டேக் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு நம்ம கண்ணை பொறுத்த மாட்டேங்குது. பட் கோடை பொறுத்த மாட்டேங்குது இந்த 2 தான். ஏன்னா அது எம்டியா இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணாது.
இந்த ரெண்டு பி டேக் வந்து யார்கிட்ட அசைன் பண்ணிருக்கேன், மை கலெக்ஷன்ங்கிற ஆள்கிட்ட அசைன் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா? ஓகே, இந்த டேக் நேமோட கான்செப்ட் புரியுதா? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா இப்போ? எனிஒன்? பிகாஸ் ஒன் பை ஒன் லைனா போலான்னு கேட்குறேன். ஓகேவா? மலேசியா ஓகே, ஃபசிலா ஓகே, சிக்கிம் ஓகே, ஃபாத்திமா ஓகேவா? ரைட், சூப்பர்டா. ஓகே, நெக்ஸ்ட் லைன்ல என்ன எழுதியிருக்கேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ இந்த பி டேகை வாங்கிட்டேன், டாட் இன்னர் HTML போட்டு அப்போ ஏதோ பிரிண்ட் பண்ண போறேன் அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வாங்கியாச்சு. என்னத்தை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இன்னர் HTML ஆஃப் த செகண்ட் பேராகிராஃப் இஸ் அப்படின்னு டபுள் கோட்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். ப்ளஸ் கொடுத்தா அதுக்கு பக்கத்துல ஆட் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா மை கலெக்ஷன் ஆஃப் விச் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஒன் டாட் இன்னர் HTML. அதாவது மை கலெக்ஷன்ல யார் இருக்கா, பி டேக் இருக்கான், ரெண்டு பி டேக். இது என்ன அர்த்தம்னா இது ரெண்டுமே ஒரு அரேக்குள்ள லிஸ்ட் ஆகி இருக்கும். அதாவது இப்படி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஹலோ வேர்ல்ட் கமா ஹலோ நார்வே அப்படின்னு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு முடிஞ்சிடும். அப்போது இண்டெக்ஸ் 0 வேறு யாரு, ஹலோ வேர்ல்ட். 1 யாரு, இண்டெக்ஸ் ஆஃப் 1 ஹலோ நார்வே. ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அசைன் வைப்பாங்க. இங்கே ரெண்டு பி டேக் இருக்கிறனால அதை தான் இங்கே வாங்கி இவங்க 1ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த நார்வே எடுத்ததாவது அர்த்தம். எடுத்து இன்னர் HTML பிரிண்ட் பண்ணுன்னு ஸோ டாட் இன்னர் HTML. அப்போ அந்த வேர்டு வந்து நேராக இங்கே வந்து அசைன் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன இந்த பி டேக்ல வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னா the inner HTML of the second paragraph is hello அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஹலோ நார்வே. ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஐடியா வச்சு இந்த பி டேகை நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். டாட் இன்னர் HTML அதுக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்குறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணுற வேல்யூ என்னங்கிறத டபுள் கோட்ஸில் எழுதிட்டேன். ரைட்டா? ப்ளஸ் அடுத்து நான் யாரை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மை கலெக்ஷன் ஆஃப் ஒன் விச் இஸ் பி டேக்ல இருக்கிற இந்த வேல்யூ. ஸோ பி டேகை வாங்கி மை கலெக்ஷன் ஆஃப் ஒன்னுங்கிறத வாங்கிடுச்சு. டாட் இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML அப்படின்னா இதுக்குள்ள போய் பிரிண்ட் பண்ணிக்கோ. ஒன்னு யாரு, நார்வே, ஹலோ நார்வே வாங்கி உள்ள பிரிண்ட் பண்ணிடு. யார் பக்கத்துல, இவங்க பக்கத்துல அப்படிங்கிற தெளிவா சொல்லியாச்சு. ஸோ இந்த ஒரு அரே லிஸ்ட்டை எடுத்து ஒரு கலெக்ஷன் மாதிரி, ஆமா நான் கலெக்ட் பண்ணியிருக்கோம்ல பி டேகை, ரெண்டு பி டேகை நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இஷ்டத்துக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு பிரிண்ட் பண்றோம்ல, இதுதான் இந்த HTML கலெக்ஷன் DOM. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் யாருக்கும் புரியாம இருக்கா? ஆல் அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ரைட். ஸோ கேமல் ஃபாத்திமா, ரைட், சூப்பர். அலைஸ்வரன் ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம், விச் இஸ் HTML கலெக்ஷன் லென்த். இப்போ இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே எக்ஸாம் தான் நீ நோட் பண்ணலாம், வெறும் டாக்குமெண்ட் இந்த HTML வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சின்ன மெயினான கான்செப்ட். இனி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மூலமுடுக்குல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வரப்போற ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களோட எங்க என்ன கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியும் வரும். இவ்வளோ படிச்சிருக்கோமே அப்படி நான் யோசிப்பேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் ஏன் எங்க எதை யூஸ் பண்ணணும்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்குள்ள இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா படிச்சதை தேவையான இடத்துல கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டுறோம், நம்ம எல்லாரோடுமே பிளெயினா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், ஓட்டிலாம் நினைச்சா எடுத்துட்டு போகணும். இல்லை, எங்கேயாவது டிராஃபிக்கா இருக்கும், அங்க ஸ்லோ பண்ணணும், அங்க ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் வந்தா ஸ்லோ பண்ணி மெதுவா ஏறி இறங்கி அப்புறம் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர் நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரிதான் அந்த தேவையான இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகி போனா இந்த கோடிங் வைஸ் நம்ம பெஸ்டா இருக்கும். ஓகேவா? அது எப்படி யோசிக்கணும், அது எப்படி வரணும் அப்படிங்கிற டவுட் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஓகேவா? நம்ம தான் யோசிக்கணும், ஓகே இது இங்க தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படிங்கறத யோசிச்சு உள்ள இருக்கணும். எல்லாம் நம்ம யோசிச்சு ஃபியூச்சர்ல ரொம்பலாம் ஒர்க் பண்ண போறது இல்லை. ஈஸியா அவங்களே இந்த டீம் லீடு யாராவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை இந்த கூகுள் நம்மகிட்ட வந்து சொல்லிடும் இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு மாதிரி. அதெல்லாம் ரொம்ப போட்டு பிரச்சனை மண்டபம் ஏற்றிக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு எல்லாமே டெக்ஸ்டா இருக்கு, பட் இவங்க என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்க, லென்த்ங்கிற வார்த்தையை வச்சு. ஓகேவா? சேம் ஒரு H2 ஒரு பி டேக், இன்னொரு பி டேக், அனதர் தேர்ட் பி டேக் ஐடி டெமோன்னு வச்சு எம்டியா வச்சிருக்காங்க. கான்ஸ்டன்ட்ல சேம் அந்த கலெக்ஷன்ங்கிற மை கலெக்ஷன்ங்கிற பேர்ல பி டேகை வாங்கி அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 பி டேகா கன்சிடர் ஆகிருக்கும், பட் கலெக்ஷனை பொறுத்த மாட்டேங்கும் 2 பி டேகை தான் வாங்கியிருக்கும்.
ரைட்டா? சரி. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ டாட் இன்னர் HTML. டெமோ. ஓகே. இந்த டெமோ வாங்கி இன்னர் HTML பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா திஸ் டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃப்னு வந்துருக்கு. திஸ் டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் டபுள் கோர்ஸ் க்ளோஸ் பண்ணி பிளஸ் மை கலெக்ஷன் டாட் லென்த். ஓகேவா? மை கலெக்ஷன் டாட் லென்த் அப்படின்னா நம்மளுக்கு அரேயோட மொத்த லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டா நம்ம வார்த்தையாலையும் சொல்லிடுவோம். கோட்ல வந்துட்டு டாட் லென்த் அப்படின்னு போட்டு சொன்னாலும் அதை எடுத்துக்கும். அதே மாதிரி இங்க நம்ம அரையா எப்படி மாத்திருக்கோம், இந்த 3 பீட்டாகி மாற்றணும். ஸோ 0 1 2 அதுதான் கான்செப்ட். 0 1 2னா மொத்தம் 3 லென்த். ஏன்னா பீட்டாக நான் இதை வந்து கன்சிடர் பண்ணும். நான் போன கோட்ல என்ன சொன்னேன்னா இதை கன்சிடர் பண்ணும், பட் இது பிரிண்ட் ஆகாது நம்ம கண்ணுக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த 3 பீட்டாகையும் எடுத்துக்கிட்டு அந்த லென்த் இங்கே டைப் ஆகிட்டு ப்ளஸ் பேராகிராஃப்ஸ். அதனால தான் நம்ம கண்ணுக்கு 3 பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேவா? அந்த லென்த்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ரைட். இப்போ ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழப்பற மாதிரி இருக்கலாம், பட் கொஞ்சம் நீட்டா பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் HTML DOM hello world hello Norway click the button to change the color of all p elements. ஒரு எல்லா p எலமெண்ட்ஸையும் நீங்க வந்து கலரை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட்டன் வச்சு விட்டுருக்கான் சிம்பிளா. ஸோ என்ன இந்த பட்டன் நமக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கு அப்படிங்கிறத ப்ராசஸை பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஓகே ஓகே. ஒரு H2 ஒரு p tag இன்னொரு p tag இன்னொரு p tag மொத்தம் 4 டேக்ஸ் இருக்கு. சாரி 5 டேக்ஸ் இருக்கு. அதுல 1 H2 மீதி 3 p tag, 1 வந்து பட்டன். ஸோ 5 டேக்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ரைட். அப்போ இந்த p tag கீழே ஒரு பட்டன் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆன் கிளிக் மை ஃபங்க்ஷன். அப்போ ஸ்கிரிப்ட்ல மை ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ரைட். ட்ரை இட் அப்படின்னு எழுதிட்டான். சரி, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத சொல்லியிருக்கான். என்ன நடக்கணும், சேம் மை கலெக்ஷன் டென்ஸ் டு p tag எல்லாத்தையும் வாங்கி வச்சு. அப்போ 3 p tag இருக்கு, 3யுமே வாங்கி மை கலெக்ஷன்ல அசைன் பண்ணியாச்சு. ரைட், ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் லெட் i ஈக்குவல்ஸ் டு 0. ஃபார் லூப் இங்கே வருது. ஃபாரை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரை நான் அப்படியே சொல்கிறேன். இன்கேஸ் ஃபாரில் உள்ளது எனக்கு ஏதோ மறந்துட்டு எனக்கு புரியல அப்படின்னா கேட்டேன். ஓகேவா? சரி. ஃபார் let i equals to 0. ஸோ 0வா இருந்துச்சு. ஐயை வந்து நீ 0வா கன்சிடர் பண்ணிட்டேன், அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? i less than my collection dot length. my collection dot lengthல எத்தனை பேர் இருக்காங்க, 3 p tag. அப்போ 3 தான். அப்போ i less than 3. i என்னது 0. 0 less than 3 which is condition true-வா அப்படிங்கிறது இது ஃபுல்லா செக் பண்ணும். ட்ரூன்னு ஒன்னே உள்ள வந்துடும். ஸோ மை கலெக்ஷன் ஆஃப் ஐ டாட் ஸ்டைல் டாட் கலர். நான் அங்கேயே சொன்னோம்ல நம்ம ஸ்டைலை மாற்ற முடியும், CSS அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொன்னோம்ல, அதை தான் மை கலெக்ஷன் ஆஃப் ஐ அப்படின்னா நம்ம அரேல இருக்கிற 0th வேல்யூ யாரு, ஃபர்ஸ்ட் p tag which is இவங்க தான் 0, இவங்க 1, இவங்க 2. இப்போ 0th வேல்யூ ஆஃப் மை கலெக்ஷனை என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்கிட்ட இருக்கிற ஸ்டைல என்ன ஸ்டைல மாத்தணும்னா கலரை மாத்தணும். என்ன கலருங்கிறது ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படின்னா இந்த 0 வந்துட்டு என்னவாயிரும், ரெட்டா மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன போகும் அப்படின்னா i பிளஸ் பிளஸ். i பிளஸ் பிளஸ்னா என்ன, i இன்க்ரிமெண்ட் ஆகும். இட்ஸ் 0 பிளஸ் 1, i பிளஸ் 1. அப்போ 0 பிளஸ் 1னா என்ன, 1. அப்போ திரும்ப இந்த கண்டிஷனை செக் பண்ணும். 1 less than 3யா, எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ மை கலெக்ஷன் ஆஃப் 1 யாரு, ஹலோ நார்வே. அப்போ அவங்களோட கலரையும் ரெட்டா மாற்ற சொல்லிட்டேன். ரைட். அடுத்து i பிளஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 2. 2 less than 3யா, எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ மை கலெக்ஷன் ஆஃப் 2 யாரு, கிளிக் த பட்டன் டு சேஞ்ச். அந்த வேர்டையும் ஸ்டைல் டாட் கலரை ரெட்டா மாத்திடு அப்படின்னு சொல்லியாச்சு. அட் லாஸ்டா i பிளஸ் பிளஸ் 2 பிளஸ் 1 3யா மாறும். 3 less than 3 கண்டிஷன் ஃபால்ஸ். இது ஒரு வெளியே வந்துடும். ஸோ அப்போ 3மே ரெட்டா மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கோட் அண்டர்ஸ்டாண்டா, திரும்ப எதுவும் நடத்திருக்கான், ஆல் ரைட்டா? ஸோ மை கலெக்ஷன்ங்கிறத p tag ஃபுல்லாக அசைன் பண்ணி அந்த இதை வாங்கி நான் கலெக்ஷன் டாட் லென்த்தை வச்சு ஐயை ஃபார் லூப்ல போட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூவா உள்ள வச்சு ஸ்டைல் டாட் கலர் வச்சு இந்த கலெக்ஷனோட ஸ்டைல கலர்ல இருந்து கலரை என்ன மாற்றணும், ரெட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல ஈஸியா நம்ம சிஎஸ்எஸ்சி மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சிம்பிளா கலர் மாத்துறது, சின்ன சின்ன டெக்ஸ்டா மாத்துறது அப்படிதான் இருக்குமே தவிர ஹோல் சிஎஸ்எஸ் இந்த டிஸ்பிளே மெத்தடு அந்த மெத்தடு இதெல்லாம் வந்து உள்ள இம்போர்ட் ஆகாது. நீங்க அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்டா எல்லாத்துக்கும்? ஓகே, சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட். மலேஸ்வரி சூப்பர். அதர் தென் ஃபாத்திமா வசீலா. ஃபாத்திமா ஓகே. வசீலா டவுட்டா இருக்கா? திரும்ப நடத்தணுமா? சரி, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியல. சரி, இப்போ நான் இதுல ஒரு டவுட் கேங்க. ஒரு 2 கொஸ்டின் சின்னதா, சும்மா போர் அடிக்கல, நீங்களும் பேசினா நல்லா இருக்கும் எனக்கும், அதனால ஓகேவா? ஸோ ஒரு சின்ன கொஸ்டின், இப்போ தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், சும்மா பதில் சொல்லி பாருங்க. இந்த ரெட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? யாராவது ஒருத்தர் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமா? சாட்லயோ இல்ல அன்மியூட் பண்ணியோ. இந்த ரெட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஸ்டைல்ல நம்ம கொடுத்துருக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே சூப்பர். ஃபங்க்ஷன் கால் பண்ணது. ஓகே சூப்பர்டா, இசைக்குமா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்போ கால் ஆகுதுன்னா ட்ரை இட்டுங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது, அதனால தான் ஆன் கிளிக்ல அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு நல்லா சொல்லுங்க. நான் ட்ரை இட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மூணுமே இந்த மூணுமே கலர் ரெட்டா மாறிடுமா, இல்ல ஒரு டைம் ட்ரை இட் அமுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கலர் மாறும், தென் நெக்ஸ்ட் கலர், தென் தேர்ட் கலர் அப்படி மாறுமா? என்னடா புரியல? ஒவ்வொரு லைனா தான் மாறும். ஒவ்வொரு லைனா மாறுமா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல ஒவ்வொரு லைன் சொல்லியிருக்காங்க. அதர் தென் தட் வேற யாருக்கும் எனி கொஸ்டின்ஸ்? ஒன் பை ஒன் தானாவா? ஓகே, மனுஷியும் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சரி ரைட். ஓகே, நான் ஆன்சர் சொல்றேன். பட் ஒன் பை ஒன்னா போகாது. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல நீங்க 2 விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். லைக் இப்போ நீங்க இந்த பாக்குற எக்ஸாம்பிளே நீங்க இந்த ரெண்டு விஷயத்த நல்லா தரவாங்க. நம்ம பாக்குறது வந்து லூப்பிங். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். எப்போ இசக்கியமா சொன்ன மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கால் பண்ணிருக்கோம். ஆன் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்கு. லூப்போட கான்செப்ட் என்ன? ஒரு லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறவத அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது லூப். இஃப் கிளாஸ் விச் இஸ் கண்டிஷனல் என்ன அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த லைன்ல போய் பிரிண்ட் ஆயிட்டு வெளியே வந்துடும். அதை விட்டுட்டு திரும்ப போகாது. இப்ப நம்ம இந்த லைனை இப்ல எழுதி இருந்தோம், இஃப் கண்டிஷன் ஆஃப் ஐ டாட், இந்த கண்டிஷன் ஆஃப் ஐயா இருந்துச்சு அப்படின்னா கலரை வந்து ரெட்டா மாத்த அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு லைன் மட்டும் கலரை மாத்திருக்கு, அடுத்த லைன் வராது. ஆனா லூப்புங்கிற கான்செப்ட் வந்துட்டு அடுத்த லைன் வரும். எப்படிங்கிறது சொல்ற மாதிரி, லெட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஐ லெஸ் தென், ஓகே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக்கிறது. ஓகேவா? ட்ரூ ஆனோன்னா எங்க போகுது? இந்த லைனுக்கு வருது. இந்த லைனை என்னது? ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னா இது ரெட்டா மாத்திரும். ஓகேவா? இது எப்போ மாத்திருக்கு? ஒரு பட்டனை நீ கிளிக் ஆனோன்னு ரெட்டா மாத்திட்டு, மாத்தினோன்னே இந்த லூப்பை விட்டு வெளியே போகலை. கரெக்டா? அப்போ லூப்பை விட்டு வெளியே போன உடனே என்ன ஆகும்? போனாதான் அந்த ஒன் பை அடுத்த லைனுக்கு நீ பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? பட் நீங்க சொன்ன கான்செப்ட் ஒன் பை ஒன்னா தான் ரெட் வரும். பட் நம்ம கண்ணுக்கு ஒரு கிளிக்லயே மூணுமே ரெட்டா வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் லைன் ஒரு டைம் ட்ரைட் கொடுக்கணும், செகண்ட் லைன் வரதுக்கு ட்ரைட் கொடுக்கணும், தேர்ட் லைன் வரதுக்கு ட்ரைட் கொடுக்கணும். அப்படி அந்த ஆப்ஷன் கிடையாது. அது இஃப் கிளாஸா இருந்தா தான் நடக்கும். பட் லூப் வந்து ஒன்ஸ் நான் ஒரு டைம் கிளிக் பண்ண அப்படின்னா வேகமா 0 1 2 அப்படிங்கிற மூணுமே அட் டைம்ல அந்த லூப் ஸ்பீடா நடந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். எப்படி ஸ்பீடா நடக்கும்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது வரும், பிளஸ் பிளஸ் ஆகும், திரும்ப ட்ரூ ஆகும், திரும்ப ரெட் ஆகும், பிளஸ் பிளஸ் ட்ரூ ரெட், பிளஸ் பிளஸ் ஃபால்ஸ் வெளியே வந்துடும். அப்போ இந்த மூணும் அட் ஆன் ஸ்பாட்ல ஒரு ட்ரைட்டுங்கிற பட்டனை கிளிக் ஆனோன்னே பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த லூப்பை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ லூப்புன்னு வந்துட்டாலே நல்லா செக் பண்ணணும். இந்த ஃபார் லூப் இந்த கர்லி ப்ராசஸ் விட்டு வெளியே வந்தாதான் இந்த ட்ரை இட் பட்டனோட ஃபங்க்ஷன் முடியுதுன்னு அர்த்தம். அப்படிதான் அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு இங்கே தான் முடியுது. இந்த ஃபாரை விட்டு வெளில வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு தான் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஒரு பட்டன் கிளிக்ல 3 டைமும் நடந்துருது, 3 கலரும் அட் அ டைம் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுல? ஓகே சூப்பர். ஆனா நீங்க சொன்ன ஆன்சர் படி, லைக் ஃபசிலா சொன்னதும் மலேஸ்வரி சொன்னதும் ஒன் பை ஒன்னா தான் போகும். ஆனா
ஒன் பை ஒன்னுங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள முடிஞ்சிடும். அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஓகே ட்ரூ, அடுத்து ஒரு லைன் ட்ரூ. லூப் வந்துட்டு கண்டிஷனை ட்ரூ ஆற வர நடந்துட்டே தான் இருக்கும் லூப் உன் கண்ணுக்கு. இந்த இடத்துல நீ ஐ பிளஸ் பிளஸ்க்கு பதில் நம்ம ஒரு இன்ஃபினிட்டி லூப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் முன்ன பார்த்தோம் இடையில ஸ்லைடில். ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்ல இந்த இஃப் கிளாஸோ ஃபார் லூப் பத்தி வரும்போது நம்ம பார்த்தோம். யாக்கா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் நம்ம அதை பார்த்தோம். ஒரு விஷயத்த தப்பா நெகட்டிவ்ல கொடுக்கும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், லூப் ஓடிட்டே இருக்கும், அவுட்புட் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அதனால அது கிராஷ் பண்ண வர மாதிரி போகும். சில பேர்லாம் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 11th 12th படிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்பை நம்ம இந்த மாதிரி ட்ரிக்கியா லேர்ன் நல்லா பண்ணிக்கணும். ஓகேவா? பிகாஸ் இவங்க இந்த கோடிங் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது இந்த ஃபாரில் வச்சு தான் விளையாடுவாங்க. ரொம்ப நமக்கு அது தெரியாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோடை நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்க்கலாம். சரியா? சரி. நெக்ஸ்ட் ட்ராவர்சிங் த கலெக்ஷன் எலமெண்ட். ட்ராவர்சிங் அதாவது ஆல்ரெடி HTML மேல ஒரு வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கும், அதை எடுத்துட்டு வந்து நான் திரும்பவும் கீழே வந்து பிரிண்ட் பண்ண போறேன். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ சேம் ஒரு யூஎல்ல ஒரு எல்ஐ வச்சு 1 2 3 அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 மினிட். ஓகே, ஒரு யூஎல் எல்ஐல ஒரு டாட் வச்சு 3 நேம் வந்திருக்கு, 1 2 3 அப்படிங்கிறது. இன்னொரு டிவ்ல எம்டியா ஐடி அவுட்புட் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த ஐடியை ஸ்கிரிப்ட்ல அவுட்புட்டுங்கிற வேரியபிள்ல வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிள், இந்த இடத்த ஃபுல்லாக அவுட்புட்டுங்கிற வேரியபிள்ல வாங்கி வச்சுட்டேன். அதில் தான் நம்ம இந்த இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படிங்கன்னா let list equals to tag name document.get element by id tag name of li. ஸோ liல 3 பேர் இருக்காங்க, 1 2 3. அப்போ லிஸ்ட் இருக்கிற இடத்துல அரே லிஸ்ட் மாதிரி 1 2 3ங்கிற வேல்யூ வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0 1, இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0, இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 1 வந்து 2, இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 2 வந்து 3ங்கிற பேர்ல 3 பேரும் ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்ல வந்து அசைன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாரு திரும்பவும் ஃபார் லூப் வந்துருக்கு பாரு. ஃபார் let list of list, அதாவது இது ஏன் இப்படி ஒரே பேர்ல வச்சு குழப்பிருக்காங்கன்னு இல்லை, சரி விடு. லெட் லிஸ்ட்ங்கிறது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லெட் லிஸ்ட்ங்கிற பேர் ஆஃப் லிஸ்ட், அதாவது இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த லிஸ்ட் ஜஸ்ட் எஸ் இல்லாத ஒரு லிஸ்ட்டுக்கு மட்டும் அசைன் பண்ணு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அர்த்தம். ஓகேவா? லெட் லிஸ்ட்ங்கிறது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா இங்க நம்ம வாங்கணும்ல அந்த 3 பேரோட வேல்யூ, அதை ஃபுல்லா இந்த லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க சிம்பிளா ஃபார் பேரந்திசிஸ்குள்ள இந்த லிஸ்ட்ங்கிற வார்த்தையை மட்டுமே போடலாம், அப்படியும் போடலாம். ஓகேவா? இதை போடணுங்கிறத அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த லைன் புரிஞ்சுதா? இது யாருக்கும் புரியாம இல்லை. மேபி இந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸ்சி படிச்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த ஆஃப்லாம் புரியுதுல? இது புரியாம இல்லை யாருக்கும்? ஓகே ரைட், சூப்பர்டா சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிவ்வுக்குள்ள ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்றேன். எப்படின்னா அவுட்புட் டாட் இன்னர் HTML, இந்த பிளஸ் ஈக்குவல் ஸ்டெப் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஈக்குவல்னு மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோ. அவுட்புட் டாட் இன்னர் HTML அதாவது அந்த ஐடி டிவ் ஐடிக்குள்ள நான் பிரிண்ட் பண்ண போற வேல்யூ அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னர் HTML டென்ஸ் டு பிளஸ் லிஸ்ட் டாட் இன்னர் HTML. அப்போ லிஸ்ட்ல யார் இருக்கா? லிஸ்ட் இருக்காங்க. லிஸ்ட்ல யார் இருக்கா? இந்த 1 2 3. அப்போ லிஸ்ட் டாட் HTMLங்கிற போது ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற மொதல் நம்பர் வந்து அசைன் ஆகி வரும் 1 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த பிரேக் ஏன் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு திரும்ப வர்றதுக்கு. எப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா பிளஸ் ஈக்குவல்ஸ் டு கொடுத்தாதான். இப்போ திரும்ப திரும்ப 1 by 1 வரணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த பிளஸ் ஈக்குவல்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா மொதல் 1 மட்டும் வந்துட்டு போயிடும். பிளஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உன்னோட வேல்யூ வந்துட்டு 1 by 1 வரும். ஸோ பிளஸ் ஈக்குவல்ஸ் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்னர் HTML 1, அடுத்து பிரேக் ஆனோடனே இந்த லைன் பிரேக் ஆயிடும்.
இந்த இடம் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், டபுள் கோட்ஸில் பிரேக் டேக் கொடுத்துருக்கோம். நீ கொடுக்கல அப்படின்னா இங்கனே வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னர் HTML2 அண்ட் இன்னர் HTML3 இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இல்லை யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர், ரைட். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் கோடிங் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கலெக்ஷனோட மெத்தடை சிம்பிளாக ஒரு கேதர் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. The document object contains some built-in collections to get the elements from the document. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் லிங்க்ஸ் கலெக்ஷன் நேம் வந்துட்டு நிறைய இருக்கு. அதாவது பீட்டாக எப்படி நம்ம வாங்கணுமோ அந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன் நேம் வச்சே வாங்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ல லிங்க்ஸ்னா என்னது, ஏ டேகை மென்ஷன் பண்ணி, ஃபார்ம்ஸ்னா அந்த ஃபார்ம் எடுக்கிறது, இமேஜஸ்னா இமேஜ் டேகை சொல்றது, ஸ்கிரிப்ட்ஸ்னா ஸ்கிரிப்டை சொல்றது, ஸ்டைல் ஷீட்ஸ்னா அந்த லிங்க் HRL அதை போட்டு எழுதுவோம்னா, அந்த எலமெண்ட் டாட் சில்ட்ரன் அப்படின்னா இங்கே தான் அந்த நோடு வருது. கலெக்ஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ் பர்டிகுலர் HTML எலிமெண்ட், அந்த நோட 1 by 1 மென்ஷன் பண்றது. அண்ட் தென் எலமெண்ட் டாட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அந்த HRFல ஆட்ரிபியூட்ஸ் எழுதுவோம் தெரியுமா, இமேஜுக்கு இந்த ஏ டேகுலாம் அவங்கள குறிப்பிட்டு எடுக்கிறது. அண்ட் தென் ஆப்ஷன்ஸ், இந்த செலக்ட் டிராப் டவுன்ல வரும்ல அவங்கள எடுக்கிறது. இப்போ நம்ம எப்படி UL எடுத்தோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ங்கிறது. கிளாஸ் லிஸ்ட், கிளாஸ் நேம்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் டோம் எலிமெண்ட், கிளாஸ் நேம் வச்சு சில பேர் எழுதுவாங்களா அவங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட் நேம் வச்சு நம்ம இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் தென் டேக் நேம்னு எழுதுறோம்ல, அந்த மாதிரி லிங்க்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி பேரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருக்கான். ரைட்டா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஷுவல் போகலாம். ஸோ பிபிடி வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இது பார்ப்போம். ஓகேவா? இதான் லென்த் வச்சு எல்லாமே கவர் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு அண்ட் தென் இதையும் பார்த்துரும். ஓகேவா? ஸோ பிபிடி வைஸ் ஆல் ஓகேவா? விஷுவல் போகலாமா? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர்டா, ரைட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஒரு நியூ ஃபோல்டர்ல கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் இண்டெக்ஸ் டாட் HTML. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். ஓகேவா? என்னடா ஒரு டெய்லி இதே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு மாதிரி இருக்கலாம். பட் அது தேவைதான் நம்மளுக்கு. டெய்லி பார்க்கும்போது நான் இப்போ ரீகால் பண்ணுற மாதிரி தான் எனக்கே இருக்கும் நான் உங்களுக்கு நடத்துறது. புரியுதா? அந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லி எடுத்து பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். போர் அடிச்சதுன்னா பண்ணாதீங்க, பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. ரைட்டா? சரி, ஸோ நம்ம ஒரு H2 வச்சுக்கலாம். ஜஸ்ட் JavaScript கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ பி டேக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லார் பேரையும் எழுதணும். ஒஃபிஷியலாக அண்ட் தென் பார்த்தோம்னா ஹலோ சார். ஒரு நம்ம 4 பீடாக் வச்சிருக்கோம். அது கீழே இன்னொரு பீடாக்ல வந்துட்டு கிளிக் டு மேக் த பி டேக் ஆஸ் ரெட் கலர் அப்படின்னு வச்சுக்கோம் சும்மா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆன் கிளிக் வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் அது கீழே ஸ்கிரிப்ட் போட்டு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து கலர் ரெட்டுன்னு வரும். ஓகேவா? ரைட், கலர் ரெட்டுன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ கான்ஸ்டன்ட் மை கலெக்ஷன் டென்ஸ் டு இந்த பீடாக் எல்லாத்தையும் வாங்கணும். எப்படி வாங்கணும்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் இருக்கா? டேக் நேம் யாரை வாங்கணும்? பீடாக வாங்கணும். ஸோ டபுள் கோட்ஸில்
பி டேக் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பி டேக்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஃபசிலா, ஃபாத்திமா, சிகமா, சரவணன் 4 பேர் இருக்காங்க. 4 பி டேக்கும் இந்த கலெக்ஷன்ல போய் உட்காந்துருக்கும். எப்படி உட்காந்துருக்கும் அப்படின்னா, இங்க நான் காமிக்க மாதிரி இந்த அறையில ஃபர்ஸ்ட் ஹலோ ஃபசிலா, சாரி டெக்ஸ்ட்னாலே டபுள் கோட்ஸ் வரும். ஹலோ ஃபசிலா அண்ட் தென் கமா அடுத்து ஹலோ யார் ஃபாத்திமாவா. ஸோ இப்படி நம்ம 4 பீட்டாகும் இப்படி வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அறையில் வந்து கிடக்கும். எந்த பேரில்? மை கலெக்ஷனுங்கிற பேரில். அதை கூப்பிட்டு ஃபார் லூப்ல எழுதுறோம். ஸோ லெட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஐ லெஸ் தேன் மை கலெக்ஷன் டாட் லென்த் and then I plus plus. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஐங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் டாட் விச் இஸ் இந்த 4 அறையில் இருக்கிற வேல்யூவோட லென்த் இந்த 4 தான். அப்போ ஐ லெஸ் தென் 4, 0 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆனவொடனே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? நம்ம சாரி, இது வந்து பி டேக்கை வந்து ஆன் கிளிக் பண்ணக்கூடாது, பட்டனை தானே ஆன் கிளிக் பண்ணணும். பட்டனை வந்துட்டு ரைட் பண்ணிச்சுட்டு தான் ஆன் கிளிக். ஓகே, இந்த இருக்கு. கிளிக் பண்ணா இந்த 4 இதுவும் மாறணும். ஓகேவா? ஸோ my collection dot sorry I dot style dot நீங்க ஸ்டைல் டாட்னு வச்சோன்னே காமனா இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் எல்லா கலரும் வந்துடும். நீ ஜஸ்ட் கலர்னு போட்டாலே போதும். அதை என்னவா மாற்றணுங்கிறத ரெட்னு சொல்லிட்டா போதும். வா, இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ட்ரை கொடுத்தா ஆகணும். ஆனால் நம்ம இன்னும் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், பட் கால் பண்ணலை. கிளிக் ஆகும்போது கால் ஆகணுங்கிறத இங்கே சொல்லணும். சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன இன்னைக்கு எடுக்கலையா? கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஆன் கிளிக் ட்ரை பட்டன். ஓகே, இப்போ ஆகுது. ரைட்டா? ஸோ இதுவும் நம்மளுக்கு பி டேக்னால இதுவும் வந்துருக்கு. இதை வேணால் நம்ம டேகை வந்து H4ன்னு வச்சுருக்கோம். நம்மளுக்கு பேர் மட்டும் தான். ஒரே கிளிக்கில் எல்லாமே கலர் மாறிட்டு. ஸோ என்ன நடந்திருக்கு? சேம் அதோட பாத்தை எடுத்துட்டு 1 by 1 0 less than 0, 0 less than 1, 0 less than 2, 0 less than 3, 0 less than 4ன்னு வரும்போது, சாரி 1 2 4 3 4ன்னு வரும்போது ஐ பிளஸ் பிளஸோட இன்க்ரிமெண்ட் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னா வெளில வந்து 0 0 1 1 அப்படி ஒன்னொன்னா ஒவ்வொரு வேல்யூவும் வரும்போது அவுட்புட்டு நம்மளுக்கு மாறும். ரைட்டா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் தானே? இதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோடுக்கு போகலாமா? விச் இஸ் அந்த ட்ராவர்ஸிங்க்கு போகலாமா? ரைட் தானே? சூப்பர். ரைட். ஸோ இதுலேயே நம்ம எழுதிடுவோம். இதுக்கு கீழே ஒரு டேக்ல யூஎல்குள்ள எல்லையில் மூணு which is 1 and 2 and 3. ஓகேவா? 3 தான் வச்சாச்சு. நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து 3 வந்துருக்கும். இதை நீங்க ட்ரைட்டுங்க பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு நடந்தாலும் அந்த 3 வேல்யூ வந்தாலும் அப்படியும் வைக்கலாம். எப்படின்னா சேம் அதே ஒரு பட்டன் இருக்கும், பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஆன் கிளிக்கை கூப்பிட்டுக்கலாம். சேம் அதே ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் இது வந்துட்டு 2 பிரிண்ட்னால சேம் அதே 2 பிரிண்ட்னு பேரை வச்சுக்கலாம். அதுக்குள்ள நான் தனியாக ஒரு டிவ்வுக்குள்ள போடணும்ல. ஸோ டிவ் எம்டி பண்ணி அதோட ஐடி அவுட்புட்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள
கான்ஸ்டன்ட் அவுட்புட் டென்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அவுட்புட்டாக வாங்கிக்கிறேன். அந்த இடத்த வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வாங்கினதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்? லெட் லிஸ்ட் டென்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை யாரு? டேக் நேம். டேக் நேம்ல யாரை வாங்கணும்? எல்ஐயை மட்டும் வாங்கினா போதும், அவங்களோட லிஸ்ட் வந்தால் போதும். ஸோ ஃபார் let list lst name list of list curly braces open பண்ணிட்டு இங்க output dot inner html, அதாவது இந்த divக்குள்ள பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த output dot inner html plus equals to double quotesல the li value அப்படின்னு வச்சுட்டு plus li வேல்யூக்கு அடுத்து யார் வரணும்? lst டாட் இன்னர் HTML. ஸோ அவங்களோட வேல்யூ LLSTல யார் இருக்கா? லிஸ்ட்ஸ் இருக்காங்க. சாரி, இந்த லிஸ்ட்ஸ் இருக்காங்க. லிஸ்ட்ல யார் இருக்கா? எல்ஐ இருக்காங்க. எல்ஐல யார் இருக்கா? 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 by 1 வரணுதுக்காண்டி ப்ளஸ் நான் பிரேக்குங்கிறத கால் பண்ணிப்பேன். ஸோ சிம்பிள், ஒர்க் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு பிரிண்ட்னு கொடுத்தாதான் அது கீழே வரும். கரெக்டாக? அப்போ ஆன் கிளிக்ல நமக்கு இப்போ பிரிண்ட்டை கால் பண்ணிட்டா வரும். பிரிண்ட்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல வரும். நீ டிவ்வை எங்க கொடுத்துருக்கியோ அங்கதான் வரும். இன்கேஸ் நான் அந்த டிவ்வை வந்து காப்பி பண்ணி இங்க கீழே கொடுத்தேன்னு வை, பட் பிரிண்ட்னு கொடுத்தோன்னு கீழே வந்துட்டு பாத்தியா? இன்கேஸ் நான் அந்த டிவ்வை தூக்கிட்டு மேலே கொடுத்தேன்னு வை, இந்த பட்டன் கீழே வைப்பேன், பிரிண்ட்னு கொடுத்தா அது மேலே வரும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். கொஞ்சம் இந்த ஸ்பேஸ்லாம் விட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ரைட்டா? இதை அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேடா. ஸோ ரைட், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான எரர் ஹேண்ட்லிங்னு ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது வர பார்த்ததை வச்சு சுற்றி வளைச்சி அடிக்கிற மாதிரி வரும் அது. அதெல்லாம் என்னங்கிறத நாளைக்கு உள்ள கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டுடே செஷன் இஸ் ஓவர். அதுதான் தட். எனி டவுட்ஸ்னால் கேளுங்க, இல்லைனா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.